நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், ஆனால் செல்ஃப் ஒர்த் இல்லைன்னா ஒரு சின்ன ஃபெயிலியர் கூட உங்களை உடைக்கிறதுக்கு போதும். ஸ்டேஜில் அத்தனை பேருக்கு முன்னாடியும் கிளாப் வாங்குறவன் தனியாக இருக்கும்போது நான் பண்ணுறது சரிதானான்னு யோசிக்கிறான். சிறிய நெகட்டிவ் விஷயத்துக்கெல்லாம் மூடு டவுன் ஆகுது. அந்த நெகட்டிவ் விஷயத்தினால செல்ஃப் டவுட் வரலாம். இதெல்லாம் கான்ஃபிடென்ஸ் ப்ராப்ளம் இல்லை, இதெல்லாம் செல்ஃப் ஒர்த் ப்ராப்ளம் தான். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது உங்களை நீங்களே இனி வித்தியாசமாக பார்ப்பீங்க. வீடியோவை பார்த்துக்கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது கான்ஃபிடென்ஸ்னால் என்ன? நான் இதை கண்டிப்பாக நல்ல மாதிரி செய்வேன் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸ். பேசுகிறதுல கான்ஃபிடென்ஸ், எக்ஸாமில், இன்டர்வியூவில் அல்லது ஒரு கேமரா முன்னாடி பேசுகிறதுல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஆனால் கவனிங்க, ரிசல்ட் எல்லாம் நல்லா வந்தால் இந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் ஹை ஆகும். ரிசல்ட் லோ ஆயிடுச்சுன்னா கான்ஃபிடென்ஸும் குறைஞ்சிரும். அதனால தான் நேற்று கான்ஃபிடென்ஸாக இருந்தவன் இன்னைக்கு சைலண்டாக இருப்பான். ஸோ கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும், அது பெர்மனன்ட் இல்லை. அப்போது செல்ஃப் ஒர்த்னா என்ன? செல்ஃப் ஒர்த்னா என்ன நடந்தாலும் சரி லைஃப்ல எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சக்சஸா இருந்தாலும் சரி, ஃபெயிலியரா இருந்தாலும் சரி, ஒரு பாராட்டு வந்தாலும் சரி, ஒரு ரிஜெக்ஷனா இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்குள்ள இருக்கும். கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. செல்ஃப் ஒர்த்துங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டி ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த பெர்ஃபார்மன்ஸ் நேச்சுரலாவே இம்ப்ரூவ் ஆயிரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயி டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், அவனோட ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுறான், அதிகமான கான்ஃபிடென்ஸோட தான் அவனோட ப்ரெசன்டேஷன் எல்லாமே கொடுக்குறான். ஆனால் ஒரு நாள் அவனோட பாஸ் சொல்கிறாரு, இது அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லைன்னு. இப்போது அந்த எம்ப்ளாயியோட மைண்ட் என்ன ஆகுது? நான் யூஸ்லெஸ் போல, என்னோட ப்ரெசன்டேஷன்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. உண்மையாகவே அங்கே நடந்தது என்ன? அவனுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் தான் ஃபெயிலியரே தவிர அந்த பர்சன் ஃபெயிலியர் இல்லை. இப்போது ஒரு இளைஞன் இருக்கிறான், அவன் கான்ஃபிடென்ட்டாக எல்லா இதுலேயும் பேசுவான், நல்ல டேலண்டட்னு சொல்லலாம், எல்லாருக்கும் பிடிச்சவனாகவும் இருந்தான். ஆனால் அவனுடைய வேல்யூ எங்கே இருந்துச்சு தெரியுமா? அப்ளாஸ்ல தான். ஒரு நாள் அவனுடைய ஸ்பீச் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எந்த ஒரு கிளாப்ஸுமே இல்லை, பல கிரிட்டிசமுக்குள்ள ஆளானான். அன்று இரவு அவன் கண்ணாடி முன்னாடி நின்று நான் எதுக்குமே யூஸ் இல்லாதவனா ஆயிட்டனா அப்படின்னு கேட்குறான். அதற்கு அவன் அம்மா சொல்றாங்க, அந்த கண்ணாடி உடைஞ்சாலும் உன் முகம் உடையாது, நீ வெற்றியால உருவானவன் இல்லை, உன் உயிரால உருவானவன். ஸோ அந்த நாள்ல இருந்து அவன் சக்ஸஸை சேஸ் பண்ணி போகாம தனக்கான செல்ஃப் ரெஸ்பெக்டை பில்ட் பண்ண ஆரம்பிச்சான். கான்ஃபிடென்ஸ் திரும்ப வந்துச்சு, இந்த முறை ரொம்பவே ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா. இப்போ கான்ஃபிடென்ஸ்க்கும் செல்ஃப் ஒர்த்துக்கும் உள்ள டீப்பான டிஃபரன்ஸ் என்னன்னா, கான்ஃபிடென்ஸ் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். செல்ஃப் ஒர்த் அப்படிங்கிறது ஜெயிக்கலைனாலும் எனக்கான மதிப்பு எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த யோசனை உங்களுக்குள்ள இருக்கும். கான்ஃபிடென்ஸ் உடையும், செல்ஃப் ஒர்த் உங்களை பிடிச்சு நிறுத்தும், அது எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி. இப்போ உங்க லைஃபுக்கு தேவை கான்ஃபிடென்ஸையும் மிஞ்சின செல்ஃப் ஒர்த் தான். அதை எப்படி லைஃப்ல பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸ்டெப் 1, நான் தோத்துட்டேன்னு சொல்லாம நான் இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறேன், நான் இன்னும் முயற்சிப்பேன் அப்படிங்கிறத சொல்லணும். ஸ்டெப் 2, உங்களுக்கான இன்னர் வாய்ஸ். மற்றவங்க ஜட்ஜ்மெண்ட் காண்டி நீங்க வாழ்றீங்களா அல்லது உங்களுக்கு நீங்களே ஒரு கைடன்ஸ் கொடுத்து செல்ஃப் க்ரோத்தை வளர்க்குறீங்களா அப்படிங்கிறது தான். ஸ்டெப் 3, கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஹைலைட் சீனை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸ்டெப் 4, டே பை டே என்ன எஃபர்ட் போடுறோம், ரிசல்ட்டுக்காக இல்லை, உங்களுக்கான எஃபர்ட் போதும். உலகம் உங்களுக்கான மதிப்பை கொடுக்கும், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே குறைவான மதிப்பீடை கொடுக்காதீங்க. கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுங்க, ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனோட செல்ஃப் ஒர்த்தை பில்ட் பண்ணுங்க.